இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஹாப்பி ராஜ். இந்த படத்துல நம்ம ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, லைஃப்ல எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோக்கு இவரோட அப்பா மூலயமா ஒரு பெரிய சிக்கல் வருது. அப்பாவால் நம்ம ஹீரோக்கு என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்கும், கடைசியில் அப்பாவால் வந்த பிரச்சனையை நம்ம ஹீரோ எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாரு, இது எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து காமெடியோட சொல்லி கிளைமேக்ஸில் நம்ம கண் கலங்குற அளவுக்கு எமோஷனோட சொன்ன படம் தான் இந்த ஹாப்பி ராஜ். சரி வாங்க ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஆனந்த் ராஜா காட்டுறாங்க. இவனை எல்லாருமே ஹாப்பி ராஜ்னு தான் கூடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இவனோட பேரை நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அதுதான் ஹாப்பி ராஜ். இவனை எல்லாருமே ஹாப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ இந்த இடத்துக்கு இவன் எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஊரை சேர்ந்த தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பொண்ணை இவன் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கான். அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண தான் இவன் இங்கே வந்திருக்கான். இவனும் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, அதுக்கு அந்த பொண்ணும் இங்கே பாரு ஹாப்பி ராஜ், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதுக்காண்டி ஒன்றை லவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன தேன்மொழி நீ குழப்புற, பிடிக்கும்னு சொல்கிற ஆனால் லவ் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவளும் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. ஏன் எங்கப்பா என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, உங்கள் அப்பாவை இந்த ஊரில் என்ன பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் திருன்னு முழிக்கிறான். ஹீரோட அப்பா இவங்க ஊரில் உள்ள ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக வேலை பார்க்குறாரு. ஆனால் இவங்க ஊரில் இருக்க எல்லாரும் இவனோட அப்பாவை அவரோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிடாம குதிரை முட்டைன்னு கூப்பிடுறாங்க. இந்த பேரை சொல்லி தான் ஹீரோட அப்பாவை இவங்க ஊரில் உள்ள எல்லாரும் கிண்டல் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோட அப்பா கேரக்டரை நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறார்ல, அவர் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக வேலை பார்க்குறாரு. அவரை அவங்க ஊரில் உள்ள எல்லாரும் குதிரை முட்டைன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கிடாத ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஹீரோட அப்பாவை இந்நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. எவன் நம்மளை எப்படி கிண்டல் பண்ணான்னா கேலி பண்ணான்னு, நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா வாழ்ந்துட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் லைஃப்லேயே அவனுக்கு மிகப்பெரிய எதிரி இவனோட அப்பாவோட பட்டப்பேரான அந்த குதிரை மூட்டை தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோவை எல்லாருமே குதிரை மூட்டையோட பையன்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க யார்கிட்டனாலும் குதிரை மூட்டையோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் அசால்ட்டாக அட்ரஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவை அந்த ஊர் ஜனங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் ஹீரோவோட குடும்பத்தை ஒரு ஜோக்கர் குடும்பம் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதனால தான் நம்ம ஹீரோ எந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போனாலும் அந்த பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோவும் சரி இந்த தேன்மொழி பொண்ணாவது நம்ம லவ்வை ஏற்றுக்குன்னு பார்த்தா, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் உன்னை எல்லாரும் எப்படி குதிரை முட்டையோட பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி என்னையும் குதிரை முட்டையோட மருமகன் தானே சொல்லி கூப்பிடுவாங்க, எனக்கு அதான் பிடிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, கடுப்பில் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட சைக்கிளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. இதே மாதிரி நம்ம ஹீரோ பல தோல்விகளை இவங்க அப்பாவோட பட்டப்பேரனால அனுபவிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரியே ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு இவனோட ஃப்ரெண்டான அதிர்ச்சிக்கு கால் பண்ணி, தேன்மொழியை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டா மச்சான், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டவுனாக பேச, அதுக்கு நம்ம அதிர்ச்சியும் இதுக்கெல்லாம் போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத மச்சான், உனக்கு ஏற்ற பொண்ணு உன் லைஃப்பில் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸாக கொடுத்துட்டு இருக்க, அதை நம்ம ஹீரோட மனசு ஏற்றுக்கிட்டே மாட்டேங்குது. இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஒரு பொண்ணுங்களே லவ் பண்ணிட்டு இருந்தா லவ்வும் செட் ஆகாது, லைஃப்பும் செட் ஆகாது. அதனால வெளியூருக்கு எப்படியாவது வேலைக்கு போயிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தொடர்ந்து முயற்சியை கைவிடாமல் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். கடைசியாக பெங்களூரில் உள்ள ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. உடனே இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். இது நாள் வரைக்கும் இவனை வெளியூருக்குலாம் இவங்க அப்பா வேலைக்கு அனுப்புனதே இல்லை. ஆனால் முறையாக ஒரு கம்பெனியோட ஆஃபர் லெட்டரோட போய் நிற்க, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா வேலைக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஒரு வழியாக நம்ம ஹீரோ அவனோட கிராமத்தை விட்டு பெங்களூருக்கு வந்துடுறாங்க. என்னதான் இவன் பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டிக்கு வந்தாலும் இவன் ஒரு கிராமத்து பையன் தானே, அதனால அந்த ஊரையும் ஊரோட கல்ச்சரையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குறான். அதுக்கப்புறம் இவன் ஜாயின் பண்ண போகிறான். அந்த ஆஃபீஸ்க்கும் வந்து சேர்றான். அந்த ஆஃபீஸில் ஒரு சீனியர் நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அந்த சீனியர் கேரக்டரில் மதுரமுத்து தான் நடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல் வச்சே மதுரமுத்து கண்டுபிடிச்சிடறாரு, பையன் பட்டிக்காட்டில் இருந்தால் பெங்களூருக்கு வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்ணலேருந்தே என்ன லட்சியத்தோட அவன் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்தானோ அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன லட்சியத்தோட வந்தான்னு நமக்கு தான் தெரியுமே. ஸோ அதுக்காக ஒவ்வொரு பொண்ணுகிட்டையா பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் எல்லா பொண்ணுங்களும் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இவனோட பழைய ஸ்டைல் லவ் ப்ரப்போசல். ஏன்னா நம்ம பையன் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கே இன்னும் வரல, இன்னும் பழைய 80s 90s ஸ்டைல்லே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனால இவனை பூமர்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் நம்ம ஹீரோ மொக்க வாங்கிட்டே சுற்றிட்டு இருக்க, அப்பந்தான் அவன் ஆஃபீஸில் காவியான்னு ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு எல்லாரு கூடயும் பேசுறது பழகிறது அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போயிடுது. இந்த காவியாங்கிற பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க நம்ம ஹீரோ வேலை செய்கிற ஆஃபீஸில் நம்ம ஹீரோ மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாயி கிடையாது. இவங்க ஒரு டீம் லீடர். இவங்களுக்கு நம்ம ஹீரோவோட 10 மடங்கு சம்பளம் அதிகம்.
இவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஃபிக்ஸ் ஆகிடுறான், இவங்களை எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவங்க தான் டீம் லீடர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போச்சுடா அப்படின்னு ஒரு மனநலம் அவனுக்குள்ளே உண்டாயிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் எல்லா எம்ப்ளாயிஸையும் கூட்டு வச்சு ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் போடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங்கில் அவங்க அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அது எதையுமே காதில் வாங்காமல் ஹீரோயினே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், இவ்வளோ நேரம் நான் அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன்ல, உங்களுக்கு என்ன புரிஞ்சோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்க அவ்வளோதாங்க, நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஓடலை. அப்படியே பதட்டத்தோட தனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹீரோ சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவை பயங்கரமாக அசிங்கப்படுத்துவாங்கன்னு பார்த்தா ஆனால் அதான் இல்லை. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிங்க, சூப்பர்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறாங்க. இது வரைக்கும் ஹீரோ எல்லா பொண்ணுங்ககிட்டையும் மொக்க தான் வாங்கிட்டு இருந்தான். ஆனால் முறையாக ஹீரோ ஒரு பொண்ணு என்கரேஜ் பண்ணோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொடர்ந்து ஹீரோயின் கூட ட்ராவல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான் ஹாப்பிராஜ் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஹீரோ அவனோட குடும்பத்தை பற்றியும் அவனோட அப்பா பற்றியும் யார்கிட்டையுமே சொல்லாமல் தான் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டும் ஹீரோயின் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்போ ஹாப்பிராஜ் லைஃப்குள்ளே வந்தாங்களோ அப்பத்துலேருந்தே ஹீரோவோட லைஃப் வேற மாதிரி மாறுது. ஹீரோ என்னதான் பெங்களூர் மாதிரி சிட்டிக்கு வந்தாலும் பார்த்தோன்னே கிராமத்தாள்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் அவனோட காஸ்டியூம்லாம் இருந்திருக்கு. அதை முதல்ல நம்ம ஹீரோயின் சேஞ்ச் பண்ணுறாங்க. நீ இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணாத, வா நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கூட்டிட்டு ஷாப்பிங் போகிறாங்க. அவனை டோட்டலாக சிட்டி ஸ்டைலுக்கு மாற்றுறாங்க. நாளுக்கு நாள் நம்ம ஹீரோ கிராமத்து ஆளுங்கிறதே மறந்துட்டு ஒரு சிட்டி காயா ஹீரோயின் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஹீரோயின் எத்தனை முறை அவன் ஃபேமிலியை பற்றி கேட்டாலும் பயபில் மூச்சே விடாமல் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது டாபிக் டைவர்ட் பண்ணி அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி அவங்க ஊரை பற்றி சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கான். இப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு பழகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸ்க்கு வந்த கொஞ்ச நாள்லே ஆஃபீஸ் பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஹீரோ கொடுக்கக்கூடிய ஐடியாஸ். அதனாலே அவனை எல்லாருமே பாராட்டுறாங்க. புது பையனாக இருந்தாலும் ப்ராஜெக்டெல்லாம் பக்காவாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூடயே ஃப்ரெண்ட்லியாக பழகினது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க கூட ஒரு லவ்வும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து தாங்க கதை சூடு பிடிக்க போகுது. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவா யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தா 90s காலத்து சாக்லேட் பாயானா அப்பாஸ். மனுஷன் அந்த ஹை கிளாஸ் அப்பாவா சூப்பராக நடிச்சிருப்பாரு. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஹீரோயின் அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு கிடையாது, பயங்கர ரிச்சான ஃபேமிலி. இப்போ ஹீரோவோட மைண்டில் ஓடிட்டு இருக்க எல்லாம் அவன் கிராமம், அவன் கிராமத்தில் உள்ள அவங்க அப்பா, அவன் ஃபேமிலி, ஊரே அவன் அப்பாவை குதிரை முட்டைன்னு பட்ட பேரை வச்சு கூப்பிடுறது, இதெல்லாம் தான் அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் இவன் கிராமத்தை பற்றியும் இவன் ஃபேமிலியை பற்றியும், அதுலேயும் குறிப்பாக இவங்க அப்பா இவங்க அப்பாவோட அடமொழி, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட இருந்து தெரியாமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இவன் லவ் இவனுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி இவன் அப்பாவோட சாப்டரை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கூட சுற்றிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட பர்த்டே. வீட்டில் கேக் கட் பண்ணுறாங்க, பார்ட்டிலாம் வைக்கிறாங்க. ஹீரோவை ஹீரோயின் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுக்காண்டி ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் நல்லா ரிச் ஃபேமிலி, வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க. அவங்க வாங்கிட்டு வந்திருக்க கிஃப்ட் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட்லாம் எடுபடாது போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்க கிஃப்ட்டை அப்படியே டோட்டலாக மறைச்சிட்றான். ஹீரோயினோட பர்த்டே ஃபங்க்ஷனில் தான் ஹீரோ முறையாக ஹீரோயினோட அப்பாவான அப்பாஸை சந்திக்கிறான். ஆனால் அப்பாஸ்க்கு நம்ம ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட ஹீரோவை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆஃபீஸ் பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப டேலண்டடான பையனாக இருப்பான் போலயே. ஏன்னா தொடர்ந்து இவனை பற்றியே பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம பொண்ணு இவனை லவ் பண்ணுறாளோ அப்படின்னு அப்பாஸ் ஹீரோவை பார்த்தோன்னே யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. நம்ம ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டியில் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சோன்னே எல்லாரும் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு, டே ஹாப்பி, நீ எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, வாங்கிட்டு வந்திருக்கேன் காவியா, அது ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட், கடைசி நான் போகும்போது தரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இப்படியே அந்த பர்த்டே பார்ட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இங்கே தாங்க இந்த படத்தில் ஒரு திருப்பு முனை. இந்த பார்ட்டியில் வச்சு நம்ம ஹீரோயின்ட்டு எப்படியா லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பான். ஆனால் இவங்க பெரிய பணக்கார குடும்பமாக இருக்காங்களே, இந்த பொண்ணு எப்படி நம்ம லவ் அக்செப்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணாமலே ரொம்ப தயக்கத்தோடு நின்றுட்டுருக்க. ஆனால் ஹீரோவை பற்றி ஹீரோயினோட அப்பாவான அப்பாஸ் வந்து அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அந்த பையன் இருக்கானே ரொம்ப ஸ்மார்ட், கம்பெனியில் ஜாயின் பண்ண சில மாதத்துலேயே கம்பெனியை எங்கேயோ கொண்டு போயிட்டான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் காவியாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இங்கே தாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு சடன் சர்ப்ரைஸ் ஹீரோயின் கொடுக்குறாங்க. எஸ், நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல ஹீரோயின் ட்விஸ்ட்டு கொடுக்குற விதமாக எல்லார் முன்னாடியும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஆமாங்க,
இது நம்ம ஹீரோ லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோக்கு என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியல. அதை அவனால சந்தோஷமா ஏத்துக்க கூட முடியல. கட் பண்ணா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறான். நான் யாரு, என் குடும்பம் என்ன, எங்க ஊர்ல என் குடும்பத்தை பத்தி எப்படி பேசுவாங்க, எங்க அப்பாவை பத்தி எப்படி பேசுவாங்க, இது எதுவுமே ஹீரோயினுக்கு இது வரைக்கும் தெரியாம பாத்துக்கிட்டோமே. நாளைக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா இவளும் நம்மளை விட்டு போயிடுவாளோ, அப்படி இவளும் நம்மளை விட்டு போயிட்டா அவ்வளவுதான், நம்மளால தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஓவரா திங்க் பண்ணி பயங்கரமா ஃபீல் பண்ணி 2 நாளா ஆஃபீஸ் போகாம விட்டுறான். உடனே ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்றாங்க. என்னடா, நானும் வந்து வாண்டடா ப்ரப்போஸ் பண்ணதை நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் சேச்சே அப்படிலாம் இல்ல இது நாள் வரைக்கும் ஹாப்பிராஜ் அப்படிங்கிற என்ன மட்டும்தான் உனக்கு தெரியும். எனக்கும் ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க யாரு என்ன எதுவுமே பார்க்காம நீ வாட்டுக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபோனில் சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ஏன்டா இப்படிலாம் பேசுற, அது எப்படி உன் குடும்பத்தை எனக்கு பிடிக்காம போகும், சரி உன் அப்பா அம்மா உன் ஃபேமிலியெல்லாம் எனக்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, உடனே நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். டேய் அழகான ஃபேமிலி, என்னடா உனக்கு இதில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு மாதிரி பட்டிக்காடா அந்த ஊரில் இருக்க எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணுற வகையில் தானே இருக்காங்க. அதனால் ஹீரோயினும் அந்த கண்ணோட்டத்தோடு தான் பாப்பா, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு நினச்சிட்டு தான் ஹீரோ அந்த ஃபோட்டோவே அனுப்பியிருப்பான். ஆனால் ஹீரோயின் இப்படி நல்ல விதமாக சொன்னோன்னே ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அப்போ என் ஃபேமிலியை உனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் அவன் லவ் மேட்டரை அவங்க அப்பா கிட்ட ரிவீல் பண்ணுறான். நான் இப்படி வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம்ப்பா, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பாவும் நான் மட்டும் எப்படி வர்றது, நம்ம ஜாதி ஜனங்க எல்லாரையும் கூட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அடுத்த நாளே அவங்க அப்பா ஹீரோக்கு ட்விஸ்ட் கொடுக்குற விதமா கிராமத்துல இருந்து அவங்க சொந்தம் பந்தம் எல்லாரையும் கூட்டு ஹீரோயின் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அப்பந்தான் முறையா ஹீரோயினோட அப்பாவான அப்பாஸ் வந்து ஹீரோட ஃபேமிலியை பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் பெரிய கடா மீசை வச்சுக்கிட்டு ஒரு முழு ஆட்டையும் முழுங்குற மாதிரி பயங்கரமா இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல ஹீரோயினோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பயங்கர ரிச்சா பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. இப்படி இந்த 2 ஃபேமிலியும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. அதுலேயும் குறிப்பா நம்ம ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் பேசுற விதம் எல்லாமே எல்லாருமே அவரை கிண்டல் பண்ற விதத்தெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு சுத்தமாக இவங்களை பிடிக்கல. ஹீரோயினோட அப்பாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவன் குடும்பத்தில் போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க நினச்சேன் பாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன இவன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனமாக பேச அதை ஹீரோவோட அப்பாவும் கேட்டுடுறாரு. ஆனால் இவர் இப்படி பேசுறதுக்கு முக்கிய காரணமே இவரோட ரிலேட்டிவ்ஸ் ஆனால் அந்த பணக்காரங்க தான். இப்படி ஒரு பட்டிக்காட்டு குடும்பத்திலே அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசினதும் கோவமான ஹீரோயினோட அப்பா ஹீரோவோட அப்பாவை இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டாரு. ஆனால் அதை ஹீரோவோட அப்பாவும் கேட்டதால அடுத்த நாளே நான் யாருன்னு காட்டுறேன்டாங்கிற மாதிரி ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு உன் சொத்து மதிப்பையும் என் சொத்து மதிப்பையும் கம்பேர் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தா இங்கே தாங்க கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஆரம்பத்துல இருந்து ஹீரோயினோட ஃபேமிலி தான் பெரிய ரிச் ஃபேமிலி அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே ஹீரோயினோட அப்பா விட ஹீரோவோட அப்பா தான் அதிக சொத்தும் பணமும் வச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, நம்ம அப்பா 10 பைசா செலவு பண்ணாம எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சு ஹீரோயினோட அப்பாக்கே டஃப் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்க, அந்த ஸ்பாட்டில் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் நேராக அப்பாஸை கூப்பிட்டு, இங்கே பாரு என்கிட்ட உன்னோட பணம் அதிகமாக இருக்குது, ஆனால் நான் அதை ஒருபோதும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். கோட் சூட் போட்டவங்ககிட்ட தான் பணம் இருக்கும், எங்களை மாதிரி வேட்டு சட்டை போட்டவங்ககிட்டலாம் பணம் இருக்காது மட்டும் நினச்சிடாத. நாங்கள் யார் எங்ககிட்ட இருக்கிறத வெளியில் காமிச்சிக்க மாட்டோம். என்கிட்டே ஸ்டேட்டஸை பற்றி பேசிட்டால நீ அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாசா பஞ்ச் டைலாக்லாம் அடிக்க, அவ்வளோதாங்க அப்பாஸே ஆடி போயிடுறாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் மாஸ் காட்டுறங்கிற பேரில் டோட்டலாக நம்ம ஹீரோவோட லவ்வுக்கு ஆப் வச்சுட்டு வந்துடுறாரு. அவ்வளோதான், ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே பிரேக்கப் ஆகுது. இங்கே போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம ஹீரோவோட அப்பாவால் ஆன அந்த பிரேக்கப் திரும்ப ஒன்று சேர்ந்துச்சா, நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாரா, கடைசியில் ஹீரோவோட ஃபேமிலியும் ஹீரோயினோட ஃபேமிலியும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் ஒரு செமையான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா, ஹீரோ ஹீரோயின்குள்ளேயும் பிரேக்கப் ஆயிடுச்சு. எது நம்ம ஹீரோ நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அது நடந்துருச்சு. அந்த சோகத்தோடய நம்ம ஹீரோ அவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறத ஹீரோயினால் புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் பொண்ணு கேட்டு வந்த நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பண்ண அந்த கலாட்டானால நம்ம ஹீரோயின் கூட என்ன அவன் ஃபேமிலி இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தரக்குறைவாக பேசியிருப்பாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பாரு. என்ன இருந்தாலும் நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே நாட்கள் மெதுவாக ஓட ஆரம்பிக்குது. திரும்பவும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பழையபடி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும்போது தான் நம்ம 2 குடும்பத்தையும் எப்படியா சமாதானப்படுத்தி நம்ம திரும்ப ஒன்று சேரணும்.
அது நடக்கணும்னா எங்கள் அப்பா பேசுனதும் தப்பு தான், உங்கள் அப்பா பேசுனதும் தப்பு தான். ஸோ ரெண்டு அப்பாக்களையும் மாற்றி மாற்றி சாரி கேட்க வச்சுட்டா சமாதானமாகி கடைசியில் கல்யாணத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணுறாங்க. சரி ஓகே, முதல்ல நான் என் அப்பாவையும் என் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். அங்கே வச்சு உன் அப்பா என் அப்பா கிட்ட சாரி கேட்கட்டும், என் அப்பாவும் உன் அப்பா கிட்ட சாரி கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி தான் அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோவுடைய சொந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க. அப்படி அந்த கிராமத்துக்கு வந்ததும் இவ்வளோ நாள் சிட்டி லைஃப்ல இருந்த நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கு அந்த வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இயற்கையான காற்று, எங்கே பார்த்தாலும் தண்ணி, பச்சை பசேல்னு வயல்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலிக்கு அந்த ஊரை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் இருந்தாலும் ஹீரோயினோட அப்பாக்கும் ஹீரோட அப்பாவுக்கும் இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை இன்னும் ஓயவே இல்லை. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தொடர்ந்து பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. எப்படியாச்சும் ரெண்டு அப்பாக்களையும் மாற்றி மாற்றி பேசிக்க வச்சு சாரி கேட்க வச்சிடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் போடுறாங்க. ஆனால் எல்லா பிளானும் தோல்வியிலே போய் முடியுது. அவ்வளோதான், இது எதுவும் செட் ஆகாது, நம்ம என்ன பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளையும் இவங்க ரெண்டு பேரும் கைவிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாது, நாங்கள் எங்கள் ஊருக்கே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயம்தான் நம்ம ஹீரோட அப்பா கொஞ்சம் இறங்கி வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவான அப்பாஸை ஆத்தாங்கரைக்கு கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிக்கும் போது தான் இவர் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதே மாதிரி அப்பாஸும் அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு, இது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கும் போது தான் நம்ம அப்பாஸ் என்னதான் பிறக்கும் போதே பணக்கார வீட்டு பையனாக பிறந்திருந்தாலும் பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆயிருக்கு. ஹீரோயின் அவங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பில் பழையபடி பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் இவர் ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு இருக்க, அதே சமயம் நம்ம ஹீரோட அப்பாவும் இந்த ஊரில் என் முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, ஆனால் அது எதையுமே நான் கண்டுக்கிட மாட்டேன், எப்போவுமே எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் செய்வேன், யார் பேசுறதையும் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன், அதனால தான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருக்க முடியுது, எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பாவும் அவங்க கூட பிறந்தவங்களும் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு கதையை சொல்கிறாரு. அது என்னன்னா, இவங்க அப்பா கூட பிறந்தவங்க இவங்க எல்லாருக்குமே உடல் ரீதியில் ஏதோ ஒரு வகையில் ஊனமாக இருக்கும். அதனாலேயே இவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக நம்ம ஹீரோட அப்பா பிறக்கும்போது கூட குழந்தை அழகாக பிறந்திருக்கா, கருப்பா சிவப்பா, இது எதையுமே அவங்க அப்பா பார்க்கலையாம். கை கால்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு அதை மட்டும் தான் பார்த்தாராம். இவர் குள்ளமாக இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவர் கிராமத்தில் உள்ள எல்லாரும் இவரை பட்ட பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கிறாங்கல்ல, அது எதையுமே இவர் கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது காரணமும் இவர் குடும்ப பின்னணி தான். இப்படி பயங்கரமாக பேசிட்டு கடைசியாக இவர் யோசிக்காம தான் பையனுக்காக தன்னுடைய ஈகோ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஹீரோயினோட அப்பாவான அப்பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுறாரு. ஹீரோவோட அப்பா சாரி கேட்டதும் அப்பாஸும் அப்படி டோட்டலாக எமோஷனல் ஆயிடுறாரு. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற சண்டையால் நம்ம பசங்க எதுக்கு பாதிக்கப்படணும், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குடும்பமும் முடிவெடுக்கிறாங்க. இப்படி இவ்வளோ ஸ்மூத்தாக சிம்பிளாக முடியும்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசியாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து கோலாகலமாக கல்யாணமும் முடியுது. அப்படி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹீரோவையும் ஹீரோயினையும் ஃபாரினில் செட்டில் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோ அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து தனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க தன்னோட அப்பாவை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். இது வரைக்கும் ஹீரோவோட அப்பா தான் ஹீரோயினோட அப்பா கிட்ட சாரி கேட்டிருப்பாரே தவிர ஹீரோயினோட அப்பாவான அப்பாஸ் ஹீரோவோட அப்பா கிட்ட சாரி கேட்டிருக்கவே மாட்டார். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். நம்ம எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தான் அப்பா கிட்ட போயிட்டு மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசும்போது தான் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பாவை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இவனோட அப்பாவும் இவங்கிட்ட மனசு விட்டு பேசுகிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் இவங்க அப்பாவோட பட்டப்பேரான அந்த குதிரை முட்டையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. குதிரை எந்த ஊரில் அப்பா முட்டை பிடிச்சி ஏதோ ஒரு முட்டாவே சொன்னா அப்படின்னு இந்த ஊர் ஜனங்க மாற்றி மாற்றி சொல்லி என்னை அசிங்கப்படுத்துகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இப்படி சொல்கிறத பற்றி நான் ஒரு நாள் கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. இவர் பேசினதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். என் கஷ்டத்தெல்லாம் உன்ட்ட சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டல, சரி நீயாவது சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா வழி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஃப்ளைட் ஏறும்போது தான் இவங்க அப்பா இவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த பொருளெல்லாம் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது தான் அதில் ஒரு பழைய ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. அந்த ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. சின்ன வயசில் ஹீரோவோட அப்பா ஹீரோவை தாஜ்மஹால் கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறிருப்பாரு. ஹீரோட அப்பா பாதியிலே ட்ரெயின்லேருந்து இறங்கி நம்மளால் நீ தாஜ்மஹால் பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோவை பாதியிலே வீட்டுக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்திருப்பாரு. அந்த சம்பவம் நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ளே அந்த டிக்கெட்டை பார்த்ததும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதே ட்ரெயின் டிக்கெட்டை நம்ம ஹீரோயினோட அப்பாவான அப்பாஸும் பார்க்குறாரு. அந்த ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்ததும் ஹீரோயினோட அப்பா பயங்கர எமோஷன் ஆகுறாரு, ஷாக் ஆகுறாரு. இங்கே தாங்க கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோவை அவங்க அப்பா தாஜ்மஹால் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறியிருப்பாரு, பாதியிலே இறங்கியிருப்பார்ல,
அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை இங்கே நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் எந்த ட்ரெயினில் போனாங்களோ அதே ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காத ஒரு 2 பேர் டிடிஆர் கிட்ட மாட்டிட்டு இருப்பாங்க. டிக்கெட் இல்லைன்னா கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த, அப்போ அந்த ஸ்பாட்டில் நம்ம ஹீரோவோட அப்பா தான் அவங்க தாஜ்மஹாலுக்கு போகிறதுக்காண்டி எடுத்து வச்சிருந்த அந்த 2 டிக்கெட்டை அந்த 2 பேருக்கும் கொடுத்துட்டு இவங்க பாதியிலே இறங்கியிருப்பாங்க. அப்படி ஹீரோவோட அப்பா டிக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த 2 பேர் யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா தான். அன்னைக்கு உங்கள் அப்பா மட்டும் அந்த டிக்கெட்டை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு எங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் கிடச்சிருக்காது. நான் இப்படி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணமே உங்கள் அப்பா தான்ப்பா. அன்னைக்கு இந்த டிக்கெட்டை எங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? நீ உன் லைஃப்பில் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் உன் ஆரம்பத்தை மட்டும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான்ப்பா என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் நான் என் ஆரம்பத்தை மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு அப்பாஸு எமோஷ்னலாக ஹீரோட அப்பா பற்றி ஹீரோ கிட்ட புகழ்ந்து பேச, இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 குடும்பமும் இன்னமும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. தான் அப்பாவை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறான். அப்படி பேசும்போது தான் நம்ம ஹீரோட அப்பா பல விஷயங்களை ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இந்த ஊரில் இவனுங்க எல்லாரும் என்ன பட்ட பேர் வச்சு கூப்பிடுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க, ஆனால் அதெல்லாம் என்ன கஷ்டப்படுத்தினே கிடையாது. ஆனால் நீ என்ன எல்லாரும் முன்னாடியும் இவர் தான் என் அப்பான்னு சொல்கிறதுக்கு யோசிச்சிருக்க, ஆனால் நான் ஒரு நாளும் இவன் தான் என் புள்ளன்னு சொல்கிறதுக்கு யோசிச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பயங்கர எமோஷ்னலாக பேச நம்ம ஹீரோவும் கண் கலங்க ஆரம்பிச்சிடறான். இவ்வளவு நாள் நம்ம ஊர்க்காரங்க நம்ம அப்பாவை பட்ட பேர் வச்சு பேசின விட நம்ம அப்பா அம்மாவை இவ்வளவு காயப்படுத்தியிருக்கோமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இந்த புரிதலோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தால நம்ம என்ன படம் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூவி எக்ஸ்பிளைனர்.